Hi celebrities, welcome to Travel with Priya. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன குக்கிங் வீலாக் தான். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் காலையில ஃப்ரீயா இருந்தேன். சோ அதனால சமைக்கலாம் அப்படின்னு இறங்கியாச்சு. என்ன சமைக்க போறோம் அப்படினா வெஜ் தான். லைக் எனக்கு நான்வெஜ்ஜா வெஜ்ஜானா வெஜ் தான் எனக்கு ப்ரிஃபரபிள். சோ அதனால நான் வந்து நிறைய காய் சேர்த்துக்குவேன். ஸோ ஆக்சுவலாக நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நிறைய காய் சேர்த்துப்பேன். ஸோ எனக்கு வந்து கோவக்கானா ரொம்ப ஃபேவரேட். ஸோ அதனால் கோவக்காய் ஃப்ரை அண்ட் பீர்க்கங்காய் கூட்டு அந்த மாதிரி பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நார்மல் பருப்பு எந்த காய்கறியும் போடாமல் சிம்பிளாக பருப்பு குழம்பு அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆனியன்ஸ் பீல் பண்ணி வச்சுட்டு இந்த பீர்க்கங்காயெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கோவக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேசிக்ஸ் நீட்ஸ் லைக் அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஒன்று நான் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 3 வெங்காயம் எடுத்து பீல் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் சாம்பாருக்கு அந்த பருப்பு குழம்புக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் கோவக்காய் கூட்டு ஒன்று, அது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்று நான் லைக் எல்லாமே கட் பண்ணி முடிச்சது பாருங்கள். இவ்வளோ வெங்காயம் மொத்தமாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணிட்டேன். தக்காளி கட் பண்ணும்போது எப்போதுமே அந்த நடுவில் உள்ள ஸ்டெம் வந்து நீ எடுத்துருவேன். லைக் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக இந்த நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுனால பார்த்து வெட்ட வேண்டியது, இல்லைன்னா கையை பதம் பார்த்து விட்டுரும். அப்புறம் இந்த தக்காளிலாம் வெட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஸ்லைட் பண்ணிக்கிட்டேன். இதுக்குன்னா பருப்பு இதுக்கு லைக் அந்த பருப்புக்கு ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா பருப்பு ஆல்ரெடி நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட பூண்டு, காயப்பொடி எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து பீர்க்கங்காய் கூட்டுக்கு ரொம்ப சிம்பிள் மசாலா. லைக் சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம் இது நல்லா உரலை போட்டு நல்லா தட்டிட்டு, நீங்கள் மிக்சியில் அரைக்க விட இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு எடுத்துட்டேன். அதுக்கு அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க போகிறேன். நான் ஆக்சுவலாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் மட்டும் கிடையாது, எல்லா ஆயில்ஸும் யூஸ் பண்ணுவேன். லைக் ஆலிவ் ஆயில், கடுகு எண்ணெய் கூட நல்லெண்ணெய், அப்புறம் வந்து கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி. எனக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறனால நல்லெண்ணெய் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் எல்லா சமையலுமே. ஸோ நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு, ஜீரகம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அந்த கடுகுலாம் வெடித்து ஓரளவுக்கு இதானதும் ஆனியன்ஸ் போடணும். ஒரு அவசரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஆனியனுமே போட்டுட்டேன். லைக் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்ததுன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் தான் அழகாக அவ்வளோத்தையும் போட்டோமே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கரண்டி வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டுமே வேகிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிரும். லைக் சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் வந்து அந்த பருப்பு குழம்பு அப்படின்னால சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு எனக்கு கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவேன். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, ஆல்ரெடி பருப்பில் வந்து பூண்டு, காயப்பொடி எல்லாம் போட்டு நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் சால்ட்டு போட்டு. ஸோ அதில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம், ஏன்னா பருப்பு வைக்கிறது கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த சைடில் கொதிக்க வச்சுட்டேன். இந்த மீன்வேல் டைமில் நான் வந்து அந்த கோவக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா பேசிக்ஸ் தான். லைக் வந்து கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் ஜீரகம் இது போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, ஃப்ரை ஆனதும் வெங்காயம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், முன்னாடி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சதுனால அதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, இது ஃப்ரை ஆனதும் பீர்க்கங்காய் சேர்த்துடலாம். லைக் உங்களுக்கு ஃப்ரை ஆனது கோல்டன் ப்ரௌன், லைக் எப்படி சொல்கிறது, அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸ் வரல ஆனியனில், அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பீர்க்கங்காயும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். சால்ட் சேர்த்துருந்தேன். சைடில் இந்த சாம்பார் வந்து பருப்பு குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. லைக் எனக்கு அந்த ரா ஸ்மெல் வரக்கூடாது, ப்ளஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகுதுனால அதுவும் கொஞ்சம் ஹீட் ஆகணும் அப்படிங்கிறது சைடில் விட்டுருந்தேன். இது ஜஸ்ட்டு ஒன்றுமே மசாலா கிடையாது, ஜஸ்ட்டு சால்ட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு லைக் வெந்ததுக்கப்புறம் மசாலா போனேன்னா வேகிறதுக்கு முன்னாடியே மசாலா போட்டோம்னா அந்த சுண்டி போயிடும்.
இது பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுன்னா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். யூஸ்வலி நான் வந்து அந்த சமைக்கிற அதே பாத்திரத்தில் வைக்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றினா தான் உடனே பிடிக்கும். லைக் டக்குன்னு மாற்றிட்டு அந்த சமைச்ச பாத்திரத்தை கழுவிடணும். இதுவும் ஓரளவுக்கு ஹாஃப் குக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மசாலா கொஞ்சம் போட்டு வதக்கிடும். இல்லை அதுக்கப்புறம் அந்த மசாலா நான் இப்போ போட்டுட்டு ஆக்சுவலாக க்ரீன் சில்லி வந்து நான் ரொம்ப திக்காக வந்து கிரைண்ட் பண்ணல. ஏன்னா வந்து என் மருமகன் சாப்பிடுவான், சின்ன பையன். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து எடுக்கணும் அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு லைட்டாக ஆனியனும் சீரகம் மட்டும்தான் மசிச்சிருந்தேன். ஏன்னா க்ரீன் சில்லி சாப்பிட்டாட்டாங்க ரொம்ப இதுனா ஸ்பைஸியும் கூடிரும். சின்ன பையன் 1.5 வயசு தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ஸ்பைஸியாக அதை வந்து ஆட் பண்ணிக்கல. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனவுடனே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதில் பார்த்தாலே தெரியும் லைக் அப்படியே ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும். லைக் இது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். எனக்கு பீர்க்கங்காய் ஏன் பிடிக்குன்னா ரொம்ப மைல்டான ஃபுட்டு. லைக் ரொம்ப ஸ்பைஸியாக சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை, ரொம்ப மசாலாவும் சேர்க்க வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ஈவன் ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோவக்காய் பொரியல் சிமிலர் லைக். ஆனால் இதில் ஆனியன் எதுவும் போட வேண்டாம். ஜஸ்ட்டு கடுகு ஜீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ டேரெக்டாக கோவக்காவே ஆட் பண்ணால் இது ரொம்ப சிம்பிளஸ்ட்டு ரெசிபின்னு நான் சொல்லுவேன். பட் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோவக்காய் போட்டுட்டு ஜஸ்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவீங்க. ஏன்னா கீழே போட்டிங்கன்னா கீழே உள்ளது மட்டும் ரொம்ப கருகின மாதிரி இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டுருங்க. மஞ்சப்பொடி போட்டோன்னா என்ன பெனிஃபிட்னால் அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும். சில இதில் நீங்கள் எந்த ஃபுட் குக் பண்ணாலும் உடனே ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி போட்டிங்க, ஈவன் கீரைனா கூட போட்டிங்கன்னா இந்த கலர் வந்து உடனே சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. எனக்கு பாருங்கள் அப்படியே அந்த க்ரீன் கலர் மெயின்டைன் ஆகுது, ரொம்ப எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அது கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். லைக் சமைக்கிறது எவ்வளோ பொருளாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ குக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்டியான ப்ராசஸ். ஸோ அதனால் நான் வந்து மெதுவாக அதை லைக் சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு லைக் நல்ல ஒரு 40% வந்ததுக்கப்புறம் மசாலா போடுறேன். என்ன மசாலாலாம் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஆஸ் யூஷுவல் காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஜீரா பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இப்போ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றிருப்போம். ஸோ அப்படின்னு சொல்லி வந்து இவ்வளோ மசாலாஸ் ஆட் பண்ணும்போது ஒரு ஆஃப்டர் 3 மினிட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரியே தோணும். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போயும் பாருங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே விட்டோன்னா அப்படியே அடி பிடிச்சிரும், மசாலாலாம் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. லைக் லைட்டாக கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது லைட்டாக அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணிட்டு அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வாவாக வந்துடும். ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 80% வேகிற வரைக்கும் பார்க்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஒரு 80 வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இறக்கும்போது லைக் போட்டுட்டு 2 மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிங்கன்னா போதும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். அண்ட் இந்த ரெசிபி வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்பவே சிம்பிளஸ்ட் ஆனால் ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னே நான் சொல்லுவேன். எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. இதுதான் என்னோட இன்றைக்கி லஞ்சு. லைட்டாக கொஞ்சம் ஒயிட் ரைஸ், பருப்பு குழம்பு, அப்புறம் கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு. உண்மையே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அது அந்த பீர்க்கங்காய் கூட்டு ரொம்ப மைல்டாக, இது கொஞ்சம் ஸ்பைஸியாக, அந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் மைல்டாக அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தான் இவர் தான் நமக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ். பாருங்கள், தலைவர் வந்து ஒன்றுமே விட மாட்டேன், ஒன்றுனா சின்ன காயாக பிறகு சாப்பிட்டுட்டு இருந்தார். இவருக்காக தான் நான் வந்து அந்த க்ரீன் சில்லியை வந்து கொஞ்சம் ஸ்லைசஸாக போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணி போடல. ஸ்பைஸ் கூட்டில் இவர் காய் தான் சாப்பிடுவார், அது 2 வாய் தான் சாப்பிடுவார். இவர் சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப பெரிய பாட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக்கில் வீலாக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.